உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ராதா, ப்ளீஸ் நீ எங்க இருக்குன்னு ஏதாவது சொல்லு. எனக்கு நீ எங்க இருக்குன்னு சுத்தமா தெரியல. மௌனையா, ரொம்ப வலிக்குது. நீ இப்படி அசைஞ்சுக்கிட்டே இருந்தா இந்த தைலத்தை எப்படி உனக்கு தேய்க்கிறது? இல்ல, அது நான் அசைஞ்சதுக்கு காரணம் நீங்க உங்க கையால என்ன இப்படி தொட்டீங்கன்னா என்னோட வலி இன்னும் அதிகமாயிடும்ல, அதனாலதான். ஏய், சுளுக்குதான் இருக்கு, கழுத்து ஒன்னும் உடைஞ்சு போகல. நீ கத்துற அளவுக்குலாம் பெருசா ஒன்னும் வலிக்காது. உங்களுக்கு எப்படி தெரியும்? என்னமோ உங்களுக்கு எல்லாம் தெரியுங்கிற மாதிரி பேசுறீங்க. எனக்கு வலிக்குதா இல்ல உங்களுக்கு வலிக்குதா? ஏற்கனவே என்னால வலி தாங்க முடியல, இதுல வர நீங்க என்ன கத்துறீங்க. போங்க நீங்க. பாம் கிம்ல ஏதோ தேவையில்ல. சரி, ஓகே, நான் கத்தல. இங்க பாரு, இது இந்த இந்த வலி இருக்குல்ல, எல்லைய தாண்டி நமக்கு வலி ஏற்படும் போது நாம கண்ணை மூடிக்கிட்டு உன்னோட வாழ்க்கையில நடந்த சந்தோஷமான விஷயத்த, சந்தோஷமான நேரத்தை எல்லாம் நீ நினைச்சு பார்க்கணும். அப்படி பண்ணும்போது வலி இருக்கிற உணர்வு தானா போயிடும். இப்ப எப்படி மாட்டிக்கிச்சுனா என்ன பண்றது? அட, 360 டிகிரில சுத்து. சுத்தவா? சுத்து. மட்ட மாதிரி உன்ன, அது பேட் மாதிரி உன்ன ஃப்ரீயா ஆக்கி விட்ட. இப்படி இப்படின்னு 6 அடிக்கலாம் நீ. சுத்துதா? சுத்திருச்சுல? சுத்திடுச்சு மோனையா. அப்ப நீங்க என்கிட்ட அந்த மாதிரிலாம் பேசுனது என்னோட கழுத்தை இப்படி திருப்பறதுக்காக தானே? ஆமா, அது உண்மை போய் ரெண்டுமே. எதுக்கு சிரிக்கிற? அப்படின்னா அது வந்து எங்க பாரு, நமக்கு வலி இருக்குல்ல, அது அதிகமா இருக்கும்போது நாம நம்ம வாழ்க்கையோட ரொம்ப சந்தோஷமான நேரத்தை நினைச்சு பார்க்கணும். உனக்கு ரொம்ப பிடிச்ச அந்த மொமெண்ட்டை பத்தி, உனக்கு ரொம்ப பிடிச்ச ஆட்களை, நீ யார நேசிக்கிறியோ அத அந்த நேரத்தில் நினைச்சு பார்த்துக்கோ. அதுக்கப்புறம் வலி கூட உனக்கு வலிக்காது. ஐ மீன், வலி இருக்கிறது தெரியாது. இவ்வளவு தூரம் வந்தாச்சு, இன்னும் கொஞ்ச தூரம் தான் போகணும். நான் இப்போ தோத்து போக கூடாது. ஸ்ரீ கிருஷ்ண சரணம் மாமா. ஸ்ரீ கிருஷ்ண சரணம் மாமா. இதத்தான் அன்புடைய சக்தின்னு சொல்லுவாங்க. வெளியே என் தங்கச்சியும் என் மாப்பிள்ளையும் இருக்காங்க. வீட்டுல என்னோட அம்மா, என்னோட பொண்ணு, அப்புறம் ராதா இருக்கா. அவங்க என் பக்கத்துல இல்லைன்னா என்ன, அவங்க என் கூடவே இருக்காங்கல்ல. அவங்களோட அன்பு என் கூடவே இருக்கு. அவங்களோட அன்புதான் நீ என்ன அடிச்சாலும் அதை தாங்குற சக்தி எனக்கு கொடுக்குது. ஆனா இதெல்லாம் உனக்கு புரிய போறதில்ல. ஏன்னா நீ உன்னை தவிர வேற யாரையும் நேசிச்சிருக்க மாட்ட. உனக்கு என்ன அடிக்கணும், அவ்வளவுதானே. நல்லா அடி. ஆனா நான் ஒருத்தியோட புருஷன், ஒருத்தியோட அண்ணன், ஒருத்தரோட புள்ள, அவங்களோட பிரார்த்தனை என் கூடவே இருக்கு.
அவங்களோட பிரார்த்தனைய கூட இருக்கிற வரைக்கும் எனக்கு எதுவும் ஆகாது. எனக்கும் எதுவும் ஆகாது, ராதாவுக்கும் எதுவும் ஆகாது. என்ன எங்களோட கிருஷ்ண பரமாத்மா இருக்காருல்ல, அவர் எங்க கூட இருக்காரு. நான் என் ராதாவை மட்டும் காப்பாத்திட்டேன்னா அதுக்கப்புறம் கிருஷ்ண பரமாத்மாவை உன்னை சும்மா விட மாட்டாரு. நானும் உன்னை சும்மா விட மாட்டேன். ஹீரோ நினைப்பாடா மனசுல. நான் எப்படி வராம இருப்பேன்? அந்த இன்ஸ்பெக்டர் மோகனை அடிச்சுக்கிட்டு இருக்காமா. அவன் என்னோட மோகனை அடிச்சிட்டு இருக்கான். இதுக்கெல்லாம் யார் காரணம் தாமினி? மோகனோட இந்த நிலைமைக்கு யார் காரணம்னு சொல்லு. இத பாரு, உன் டிராமா மூலமா இன்னைக்கு இந்த வீட்டை விட்டு வெளியில போகலான்னு கனவுலையும் நினைக்காத. நீ வா குஷி. அம்மா சரி, உங்களுக்கு என் வார்த்தையில நம்பிக்கை வரல, அதனால நான் இனி எதுவுமே பேச மாட்டேமா. நீங்க எப்படி வேணா நினைச்சுக்கோங்க. ஆனா இதுல இன்னொரு உண்மையும் இருக்குல்லம்மா. நான் இந்த உலகத்துல யாருக்கு என்ன கெடுதல் நினைச்சாலும் சரி, நான் என்னோட மோகனுக்கு மட்டும் எந்த கெடுதலும் பண்ண மாட்டேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும்லம்மா. அப்புறம் எதுக்கு? நான் வரேன் மோனையா. ராதா, உன்னை நான் எங்கன்னு தேடுறது? ஆனா ராதா கண்டிப்பா இங்கதான் இருக்கான்னு எனக்கு தோணுது. ஏன்னா மோகனுக்கு அந்த உணர்வு ஏற்பட்டிருக்கு. அது தப்பா இருக்க வாய்ப்பே இல்ல. ஆனா நிஜமா ராதா இங்க இருக்கானா? நானும் இங்க இருக்கேங்கிற உணர்வு அவளுக்கு ஏற்படுத்தணும், அவளுக்கு தெரியப்படுத்தணும். நான் இங்க இருக்கேன்னு எப்படி அவளுக்கு தெரியப்படுத்துவேன்? சத்தம் ஏதோ விழுந்த சத்தம் கேட்டுச்சு. உள்ள யாராவது வந்திருக்காங்களா? ஒரு வேலை என்ன தேடிக்கிட்டு யாராவது வந்திருக்காங்களா? மௌனையா என்ன தேடிக்கிட்டு இங்க வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். நான் திரும்ப உள்ள போகணும். சீக்கிரமா நான் உள்ள போகணும். இப்ப நான் திரும்பி போகணும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.